सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरम्. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜாத சத்ரு பிராமணம்ங்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் எடுத்து சொல்றேன். பிருஹதாரண்யக உபனிஷத்து. பிருஹதாரண்யகம் அப்படின்னு சொன்னா 8 அத்தியாயம். கடைசியில் உள்ள 8 அத்தியாயம் பிருஹதாரண்யகம். அந்த ஆரண்யகத்துல முதல் 2 அத்தியாயத்தை விட்டுட்டு பாக்கி உள்ள 6 அத்தியாயங்கிறது உபனிஷத்து. பிருஹதாரண்யக உபனிஷத்துல சொன்னா 6 அத்தியாயம். பாஷ்யக்காரெல்லாம் அந்த ஆரண்யக கிரமத்துல அத்தியாயத்தினுடைய சங்கையை நிர்தேசம் பண்ணுவார். 3வது அத்தியாயம் அப்படின்னு சொன்னா முதல் அத்தியாயம்னு அர்த்தம். 4வது அத்தியாயம்னு பாஷ்யத்துல வந்ததுன்னா 2வது அத்தியாயம், உபனிஷத்துல 2வது அத்தியாயம் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த மாதிரி ஒரு கிரமம். நம்ம கணக்குல பிருஹதாரண்யக உபனிஷத்துல 2வது அத்தியாயம் ஆரம்பம். ஆரம்பமே அதுதான், அஜாத சத்ரு பிராமணம்ங்கிறது ஆரம்பிக்கிறது. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மொத்தம் 6 பிராமணம் இருக்கு இந்த 2வது அத்தியாயத்துல. அதுல 1, 2, 3 அத்தியாயத்தை பார்த்தோம்னா அது பிரதானமாக ஆத்மஸ்வரூபத்தை சோதனம் பண்றதுக்காக வந்திருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம அத்தியாரோப ஆபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சியதே அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ அத்தியாரோபம் இருக்கவே இருக்கு, நிறைய அத்தியாரோபம் இருக்கு. இந்த அத்தியாரோபம் இருக்கும்போது சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லணும். அதுக்குதான் அபவாதம்னு பேரு. இந்த அத்தியாயத்துல தான் அதாத ஆதேசா நேத்தி நேத்தின்னு வரப்போகுது. ஆக இந்த முதல் பிராமணத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 பிராமணம் வரை இது எல்லாமே அபவாதம் பண்ணி அபவாத பிரக்கிரியையில ஆத்மாவுடைய சுத்தமான ஸ்வரூபத்தை நமக்கு போதிக்கிறது. இதுதான் முக்கியமான தாத்பரியம். ஆனா இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு கதை மூலமாக ஆரம்பிச்சா, இவர் அங்க போறார், அவர் இப்படி கேட்டார், இப்படி பதில் சொன்னார் அப்படின்லாம் ஒரு கதை சொல்லி ஆரம்பிச்சு சொன்னா கேட்கிறவாளுக்கு கஷ்டம் இல்லாம சுலபமா புரியுமா? இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. நேரடியா இது எப்படின்னு அவருக்கு சொன்னா அவ்வளவு புரியாதான். ஆனா அவ அப்படி பேசினா அப்படின்னு சொன்னா சுலபமா புரியும்னு சொல்றேன். கதையா சொல்லிட்டாக்க சுலபமா புரியும்னு எனக்கு என்ன தோன்றது, நம்மளுடைய புத்தி எப்படி இருக்குன்னா, அங்க அவ என்ன பேசினா இவ என்ன பேசினா அப்படிங்கிற அந்த கதையை கேட்கறதுல கொஞ்சம் அதிகமான ஜிஜாசை உள்ளதா இருக்கு. நேரடியா உனக்கு சொல்றேன்னு சொன்னா அதை வாங்கிக்க மாட்டேங்கிறது தோன்றது. அதனால ஆனா கதையா சொன்னா நமக்கு ஏதோ புரியுற மாதிரிதான் தோன்றது. அப்படி பார்க்கறது ஒரு கதையில ஆரம்பிக்கிறது. இந்த கதை பாருங்க, இந்த கதை மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கதைங்கிறது வெறும் கதை இல்லை, அந்த கதையில அவ எப்படி நடந்துண்டா பல விஷயங்கள் அந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இங்க சாதாரணமா ஆரம்பத்துல எப்படி வருதுன்னு கேட்டா, திருப்த பாலாகிஹி அப்படின்னு பேரே கொடுத்துருது. திருப்தகானா ரொம்ப கர்வம் கொண்டவர்னு அர்த்தம். அப்படியே பிரசித்தியா எடுத்து போல இருக்கு. பாலாக்கின்னு தான் அவருக்கு பேரா இருக்கணும். பலாக்காயாக அபத்தியம். அவ அம்மா பலாக்கா, அவளுடைய பிள்ளை அவ பேர்ல பாலாக்கி அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஆனா அந்த ஜனங்களா பார்த்து ஒரு விஷயத்தை சேர்த்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்த பாலாக்கி அப்படின்னு. திருப்தன்னு சொன்னா கர்வம் கொண்டவர் அர்த்தம். கர்வம் கொண்டது ஏன் அப்படின்னு கேட்டா, அவருடைய வித்யைங்கிறது பூர்ணமானதாக இல்லை, அதுதான் அதுக்கு காரணம்ங்கிறது இங்க காண்பிக்கிறது.
பூர்ணமான ஞானம் உள்ளவரா இருந்திருந்தாருன்னா அந்த கர்வம் வந்திருக்காது. இதை நம்ம 2-3 இடத்துல பார்க்க முடிகிறது. சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயத்துல அந்த ஸ்வேதகேது அவ அப்பா அனுப்புறார். சம்பூர்ணம் எல்லாம் சர்வான் வேதான் அதீத்திய எல்லா வேதமும் படிச்சுட்டு பிரிய மகாமனாக அனுச்சாரணமானி ஸ்தப்தா ஏயான்னு வருது. அவ்வளவு படிச்சுட்டு வந்தவனுக்கு கர்வம் தாங்கலை, ரொம்ப கர்வம் ஜாஸ்தியா போயிடுத்து. இதை பார்த்து அவனுடைய முகபாவத்தை பார்த்தே ஒரே கர்வம் ஜாஸ்தியா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அவ அப்பா அந்த கர்வத்தை இறக்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்டு இதை ஒன்று நீ கேட்டியா உங்க வாத்தியார்கிட்ட அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாது, தெரிஞ்சிருந்தானே அதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்ற உடனே ஓ நமக்கும் தெரியாத விஷயம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த கர்வத்தை இறக்கிறார். கர்வம் இல்லாம இருக்கிறது ஞானத்துக்கு சாதனம். அதனால அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கர்வப்பட்டா ஞானம் போகும், வராது. ஆக கர்வம் இல்லாம இருப்பதுங்கிறது இருக்கே, இதுவே நமக்கு தத்துவ ஞானம் வர்றதுக்கு ஒரு சாதனமா இருக்குங்கிறத நமக்கு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால திருப்த பாலாக்கிர் அனூச்சானஹா அனூச்சானஹானா அனுவச்சன சமர்த்தகா. அவர் படிச்சதெல்லாம் நல்லா பிரவச்சனம் பண்ண முடியும், நல்லா படிச்சிருக்கார். அப்பேற்பட்டவர் கார்கியா, கர்க கோத்திரத்துல வந்தவர் ஒருத்தர் இருந்தாராம். இவர் இருக்காரே ரொம்ப பிடிச்சவரோ இல்லையோ பிரம்மஜானின்னு தன்னை நினைச்சுட்டு இருக்கார். அவர் ஒரு ராஜா கிட்ட போறார். அந்த ராஜா அஜாத சத்ரும் காஷ்யம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ராஜா பேரு அஜாத சத்ரு. ஒரு சமயம் அவருக்கு சத்ருவே யாரும் இல்லைங்கிற காரணத்தினால அஜாத சத்ருங்கிறது ஒரு அன்வர்த்த நாமாவாக இருக்கலாம். அவரும் நல்ல ஞானிங்கிறது கதையில தெரிகிறது. காஷ்யம்னு வேற போட்டார். காஷி ராஜாவா இருந்திருக்கார். காஷி ராஜாவுக்கு இந்த பிருகதாரண்யக உபநிஷத்துல ஒரு தனி ஸ்தானம் இருக்கு. அடிக்கடி காஷி ராஜான்னு சொல்றார். அப்ப அந்த காஷி ராஜா கிட்ட போய் இவர் தானா போய் பிரம்மதே பிரவாணி அப்படின்னு சொல்றாங்க. ஏ ராஜா, உனக்கு நான் பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு. அவர் ஒன்றும் கேட்கல, பிரம்மத்தை சொல்லிக் கொடுன்னு அவர் கேட்டுன்னு வரல. ஆனா இவரா போய் பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த ராஜா என்ன சொல்றார், சகோவாச்ச அஜாத சத்ரு சஹசிரமேதஸ்யாம் வாச்சி தத்துமஹா. என்கிட்ட உனக்கு பிரம்மன் சொல்லி கொடுக்கறேன்னு ஒரு வார்த்தை பேசினியே, அந்த அந்த பேச்சுக்கே உனக்கு நான் பெரிய சம்மானம் பண்ணணும். சஹசிரம் 1000, அது எது வேணாலும் இருக்கலாம். 1000 பொற்காசுகள்னு ஒன்று தான் வச்சுக்கலாம், அல்லது 1000 மாடுகள். அந்த காலத்துல மாடுகளுக்கு ரொம்ப மகிமை ஜாஸ்தியா இருந்தது. அதனால சஹசிரமேதஸ்யாம் அப்படின்னு சொன்னா சஹசிரம் கோக்கள் கொடுக்குறேன், பசுமாடுகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கே கொடுக்குறேங்கிற. இந்த இடத்துல பாலாக்கி சாதாரணமா எப்படி நியமம் அப்படின்னு கேட்டா, சிஷ்யன் குரு கிட்ட போய் எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்கணும். அதீஹி போ பகவஹா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்புறம் குரு உபதேசம் பண்ணணும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானின தத்துவதர்ஷினா அப்படிங்கிற முறை இருக்கு. ஆனா அது சாதாரணமான இது சில அபவாதங்களும் இருக்கான். குருவே ஒரு யோக்கியமானவனாக அவன் இருந்தானே ஆனால் அவனும் இந்த வித்தியைக்கு யோக்கியத்தை உள்ளவனாக இருந்துட்டு யோக்கியத்தை அடையணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இருந்தானே ஆனால் இவரே பார்த்து அங்க போய் அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு வர்றதுக்கும் 2-3 உதாரணங்கள் கிடைக்கிறது. அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார். வித்யாரண்ய சுவாமிகள்னா பிருகதாரண்யக வார்த்திக சாரம்னு அவர் எழுதியிருக்கார். வார்த்திக சாரம்னு அதுல அவர் எழுதுறார். அந்த மாதிரி திருப்தபாலாக்கி ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி நான் அவனுக்கு பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன்னு தானா சொல்றார். அஜாத சத்ருவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி நீ சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் ஓடி போறதா, அங்க ஜனகர்கிட்ட ஓடி போறதுங்கிற. இந்த ஜனக அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் இருக்கோ இல்லையோ, இது அப்படியே ஸ்ருதியில தெரிகிறது. அதை பாஷிகாரர் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா அதை பூர்த்தி பண்ணி அதுல ஒரு பதத்தை சேர்த்து அத்தியாகாரம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அத்தியாகாரம் பண்ணி ஜனகா தாத்தா, ஜனகா ஸ்ரோதா,
ஜனகா வக்தா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா. ஜனகர் ஜனகர் அப்படின்னு ஜனங்கள் போறாளாம். அதாவது சில ஜனங்கள் எப்படி போறா, நமக்கு ஜனகர்கிட்ட போனா ஏதாவது கொடுப்பார் அப்படின்னு போறாளாம். சில பேர் என்ன சொல்ற, ஜனகர் கிட்ட போனா அவர் நமக்கு தத்துவம் உபதேசம் பண்ணுவார், ஜனகோ வக்தா. அதுக்கு மேல இன்னொரு சொன்னா நாம சொல்லிக் கொடுக்கலாம், அவர்கிட்ட ஒரு சர்ச்சை பண்ணலாம், அவருக்கு வேண்டியதை சொல்லிக் கொடுக்கலாம். அப்படிங்கிற பல விதமா இதை உபயோகப்படுத்திக்கலாம். ஜனகோ ஜனகா அப்படின்னு எல்லாரும் ஜனகர் ஜனகர் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கா. ஆனா நீ என்கிட்ட வந்தியே, உனக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு, என்கிட்ட யாரும் வரல, நீ தான் வந்திருக்க. அப்ப நீ வந்ததுக்கு, இந்த வார்த்தையை சொன்னதுக்கே நான் உனக்கு 1000 மாடுகள் பசு மாடுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிச்சான். முதல்ல உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டா, சகோவாச்ச கார்கியா யஏவாசு ஆதித்யே புருஷா ஏதமேவாகம் பிரம்மோபாசே. இந்த சூரியனிடத்துல இதுக்கு மேல அவனை உபதேசம் பண்ணக்கூடியது எல்லாமே ஒரு புதிரா இருக்கும், நமக்கு புரியக்கூடியதாக இல்லை. நேரம் அப்படி சொன்னாக்க, சூரிய மண்டலத்துல ஒரு புருஷன் இருக்காரோ இல்லையோ, அந்த புருஷனைத்தான் நான் பிரம்மம்னு சொல்லி உபாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிரம்மத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னார். பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யார பிரம்மம்னு உபாசனம் பண்றேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அதுலயே கொஞ்சம் நம்ம யோஜனை பண்ண வேண்டியதாக இருக்கு. அதே சமயத்துல இவர் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அஜாத சத்ரு மாமா வேண்டாம் வேண்டாம், இந்த விஷயம் வேண்டாம், இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், இந்த உபாசனையுடைய பலம் என்ன, எப்படி உபாசனை பண்ணணும், அதுல என்னென்ன விசேஷணங்களை சேர்க்கணும் எல்லாம் எனக்கு தெரியும், அதனால வேற ஏதாவது சொல்லுது. அவர் ஆரம்பிக்கிறச்சே மாமை தஸ்மின் சம்பதிஷ்டாக அதிஷ்டா சர்வேஷாம் பூதானாம் மூர்தா ராஜா இது வா அகமேதம் உபாசே இது. நான் உபாசனை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாத்திரம் இல்லை, அதனுடைய பலம் என்ன, ச யஹ ஏதமேவம் உபாஸ்தே அதிஷ்டாக சர்வேஷாம் பூதானாம் மூர்தா ராஜா பவதி அப்படின்னு பலத்தோடு அதை சொல்றேன். இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா, சுருக்கமா நான் சொல்றேன். நம்மளுடைய சரீரத்துல ஸ்தூல சரீரம் இருக்கு, அதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள பல அவயவங்கள். இந்த பல அவயவங்கள்ல ஒவ்வொரு அவயவமும் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு தேவதையோடு சேர்ந்திருக்கு. இப்ப கண்ணுன்னு சொல்றோமோ, கண்ணுனா இந்திரியம், சக்ஷுர் இந்திரியம். அந்த சக்ஷுர் இந்திரியம்னு சொன்னா அது சக்ஷுர் இந்திரியத்தோடு சேர்த்து ஒரு தேவதையும் நம்ம சரீரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இதே அக்னிர் வாக்பூத்வா முகம் பிராவிஷத்து. நமக்கு வாகிந்திரியம் பேசணுமா, வாகிந்திரியம் இருந்தா தான் முடியும். அந்த வாகிந்திரியத்தோடு சேர்த்து அக்னிங்கிறது அந்த தேவதை இருக்கு, அந்த தேவத்தையும் அதுக்குள்ள போனதுன்னு உபனிஷத்து வர்ணிக்கிறது. எல்லா இடத்துலயும் நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல ஒரு இந்திரியம், இந்திரியத்தோடு சேர்ந்து ஒரு தேவதை. இதை உபாசனம் பண்றதுக்கு என்ன சொல்றதுன்னா, அத்தியாத்மம் அதிதெய்வத்தம் அப்படின்னு 2 விதமா உபாசனம் பண்றது உண்டு. அத்தியாத்ம உபாசனம் சொன்னா இந்த சரீரத்துக்கு உள்ள உபாசனம் பண்றது. அதிதெய்வத்தம்னு சொன்னா, இந்த அதிதெய்வத்தங்கிறது அத்தியாத்மத்தை விட பெருசு. அது எப்படி பெருசு அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சின்ன உதாரணமா சொல்றேன். எனக்கும் கண் இருக்கு, இங்க இருக்கிறவ அத்தனை பேருக்கும் கண் இருக்கு, கண் தெரியுது, கண்ணால பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அதுல சந்தேகம் இல்லை. அப்ப ஆனா என்னுடைய கண்ணுங்கிறது வேற, உங்களுடைய கண்ணு வேற. அவளுக்கு கண்ணு தனித்தனியாகத்தானே இருக்கு இல்லையா. ஆக இந்திரியம் அப்படின்னு பாக்குறச்ச நம்ம சரீரம் எப்படி பின்ன பின்னமாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கோ, அதே மாதிரி இந்திரியங்களும் தனித்தனியாக வெவ்வேறாக இருக்கு. ஆனால் அந்த இந்திரியத்தோடு சேர்ந்து இருக்கும் தேவதை இருக்கு, அந்த தேவதை ஒவ்வொரு கண்ணுக்கும் தனித்தனி இல்லை. என்னுடைய இந்திரியங்கள் எந்த தேவதைகளோட அனுகிரகத்தினால வேலை செய்யறதோ அதே தேவதையுடைய அனுகிரகத்தினால தான் மற்றவாளுடைய இந்திரியங்களும் வேலை செய்யறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகும், இந்திரிய அத்தியாத்மம்னு பாக்குறச்சே ரொம்ப பிரிஞ்சுடுறது, தனித்தனியாக அந்த இந்திரியங்கள் இருக்கு. அதிதெய்வத்தம்னு பாக்குறச்ச அத்தனை இந்திரியங்களுக்கும் சேர்த்து ஒரு தேவதையாக. இப்போ சக்ஷுர் இந்திரியம் அப்படின்னு சொன்னோம்னா, சூரியன் தேவதைன்னு சொன்னால் ஒரு சக்ஷுர் இந்திரியத்துக்கு மாத்திரம் இல்லை, மொத்த பிராணிகளுடைய அத்தனை சக்ஷுர் இந்திரியங்களுக்கும் சேர்த்து
அது ஒரு தேவதை. அந்த தேவதையை உபாசனம் பண்ணினால் இது அந்த சமஷ்டி பாவத்தை அடைஞ்சு இந்த அத்தியாத்ம பரிச்சேதம்ங்கிறது நிவர்த்தியாகி இவன் அதிதெய்வத்தமாக மாறுவான் அப்படின்னு சொல்றது. இதே பிருஹதாரண்யகத்துல இதுக்கு முன்னாடி கூட இந்த பல உபாசனைகளை பத்தி சொல்லிட்டு வரச்சே இந்த வாக்குங்கிறது வாகிந்திரியமானது தன்னுடைய அத்தியாத்ம பரிச்சேதம் அப்படிங்கிற இந்த மிருத்யுவை தாண்டி எப்ப போச்சோ சாக்னிரபவத், சா யதா மிருத்யும் அத்தியமுச்சியத சா அக்னிரபவத் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரிச்சேதம் பண்ணினா ரொம்ப சின்னதா போயிடுறது. இந்த பரிச்சேதத்தை விட்டு வெளியில வரும்போது அது அதிதெய்வத்தை உபாசனம் பண்ணும் போது அது தேவதையாக மாறுறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அஜாத சத்ரு பிராமணத்துல என்ன விசேஷம்னு கேட்டா, இப்ப ஆதித்ய புருஷகான்னு சொன்னாரோ இல்லையோ, பாஷ்யக்காரால் உடனே அந்த இடத்துல என்ன சொல்வார், யேவாசௌ ஆதித்யே சக்ஷுஷிச்ச ஏகா அபிமானி சக்ஷுர்த்வாரேண இஹ ஹிருதி பிரவிஷ்டா அப்படின்னு சொல்லுவார். சூரிய தேவதை, அந்த சூரிய தேவதையானது நம்ம கண்ணுக்கும் தேவதை, சக்ஷுரேந்திரியத்துக்கும் தேவதை. அவர் சக்ஷுர் துவாரா நம்ம சரீரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணியிருக்கார். அவர் சேத்தன ஸ்வரூபம் தானே, தேவதான்னு சொன்னா சேத்தன ஸ்வரூபம் தானே. இந்த அஜாத சத்ருக்கு சொல்றச்சே இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன்னு தானே ஆரம்பிச்சான். இவன் பிரம்மத்தை சொல்லி கொடுக்கும் போது எப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்கான்னா, ஆரம்பம் என்னமோ சரியா தான் பண்ணியிருக்கான். அதாவது ஜீவாபின்னமாக பிரம்மத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். எப்படி தெரிஞ்சுட்டா மோட்சம் வரணுமோ, உபனிஷத்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ அப்படிதான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த பிரம்மத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். அதுதான் இங்க தப்பா, தத்பதார்த்தத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான், தொம்பதார்த்தத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு உபதேசம் பண்றான். அதுதான் அஜாத சத்ருகிட்ட வந்த ஒரு தவறு. இப்ப என்னாச்சு, நம்ம சரீரத்துல நாம போக்தாவா இருக்கோமோ இல்லையோ, போக்தான்னு சொன்னா சுக துக்கத்தை அனுபவிக்கிறோமா இல்லையோ, நம்ம எந்த காரியத்தை செய்யறோமோ ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு சௌக்கியம் கிடைக்கிறது, துக்கம் கிடைக்கிறது, அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த அனுபவிக்கிறவன் யாரோ அவனுக்கு போக்தா அப்படின்னு பேர். போக்தாங்கிறது நிச்சயமாக ஜடமானது இல்லை, அது சேத்தனமாகத்தான் இருந்தா. இப்ப இந்த சரீரத்துல ஒவ்வொரு சரீரத்திலையும் பார்க்கும்போது சரீரத்துல போக்தாவாக இருக்கக்கூடிய சேத்தனன், அவனை தான் நம்ம ஜீவன்னு சொல்லுவோம். அது யாரு அப்படின்னு கேட்டா இவன் என்ன சொல்லிவிட்டான், இந்த சக்ஷுரேந்திரியத்துக்கு அபிமானியான சூரிய தேவத்தை இருக்கோ இல்லையோ, அந்த சூரிய தேவத்தை தான் சேத்தனம் கொண்டது, சைத்தன்யம் கொண்டது, அதுதான் இந்த சரீரத்துல ஜீவபாவத்தோடு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஜீவபாவமா இருக்கு அப்படின்னா அந்த ஜீவன் தான் பிரம்மங்கிறது வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆக இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா அந்த சூரிய தேவதையேங்கிற சேத்தனம் அப்படின்னு அவன் சொல்றான். இது கிடையாது, சூரிய தேவதைங்கிறது சேத்தனா இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சரீரத்துல அது போக்தா இல்லை, ஜீவன் இல்லை, இவர் வேற. இவரை நான் இந்த மாதிரி உபாசனம் பண்றேன், இந்த மாதிரி உபாசனம் பண்ணினால் அதுக்கு என்ன பலங்கிறது கூட எனக்கு தெரியும். ஆனா இதை நீ எனக்கு சொல்லாதே, பிரம்மதே பிரவாணின்னு சொல்லி இதை சொல்லாதே. உடனே சந்திரன் அடுத்தது, சந்திரே யேவாசு சந்திரே புருஷா. இந்த சந்திரே புருஷகான்னு சொல்றச்சே ஆதித்ய புருஷன் மாதிரி இவர் ஒருத்தர். இவர் எதுக்கெல்லாம் தேவதா அப்படின்னு கேட்டா சந்திரன் மனசுக்கு தேவதையான். நம்ம மனசு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவதை சந்திரன். அப்ப சந்திரன் இடத்துலயும் நம்ம மனசுலயும் ஒரு தேவதை இருக்கு, சந்திர தேவதைன்னு. இந்த சந்திர தேவதையை சொல்லி பார்ப்போம், இவருக்கு திருப்தியா இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தார். அதுவும் இல்லைன்னு கிடையாது, இதை பத்தி பேசாத, எனக்கு யாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இதை பத்தி நீ என்கிட்ட பேசாதே அப்படின்னு இல்லைன்னுட்டார். இப்படியாக ஒரு 12-13 தேவதைகளை சொல்லி பார்த்து கடைசியில அஜாத சத்ரு இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே வேண்டாம், நீ சொல் பிரம்மம் கிடையாது இது, அதனால நீ இதை என்கிட்ட சொல்லாதே அப்படி. இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அஜாத சத்ரு பேசாம இருக்க. இது வாசம் என்னன்னு கேட்டா, இந்த சூரிய தேவத்தையோ சந்திர தேவத்தையோ நம்ம சரீரத்துல போக்தாவே கிடையாது. அதுகளுக்கு அந்த தேவதைகள் உத்தமமான பதவியில இருக்கும்போது நம்மளுடைய இந்த சரீரத்தில் வரக்கூடிய சுக துக்கத்துக்கு ஆசைப்படாது.
இந்த சரீரத்துல அந்த தேவதையுடைய அனுகிரகத்தினால நம்ம இந்திரியங்கள் வேலை செய்யுமே தவிர அந்த வேலை செஞ்ச பலத்தை சுகத்தையோ துக்கத்தையோ அந்த தேவதைகள் அவன் அனுபவிக்க போறது இல்லை. இந்த சரீரத்துக்கு யார் ஒருத்தன் இருக்கானோ ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்காக இது வேலை செய்யறதுக்கு தேவத்தை உபயோகப்படுறது, அது உபகாரம் பண்றது, அவ்வளவுதானே தவிர இந்த சுகதுக்கத்தோட அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் கேட்டா நாம கண்ணால என்ன பார்க்கறோம் அப்படிங்கிறத அந்த சூரிய தேவத்தை தெரிஞ்சுக்க மாட்டார். அது அவருக்கு எதையோ தெரிஞ்சுக்க வேணும். நாம நல்லதோ கெட்டதையோ என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த பார்க்கறது நம்ம கண்ணுக்கே முதல்ல தெரியாது. எதை வச்சு பார்க்கறோமோ அதுக்கே தெரியாது. எந்த தேவதையுடைய அனுகிரகத்தினால பார்க்கிறோமோ அதுக்கு இந்த நம்மளுடைய ஞானத்தோட சம்பந்தம் இல்லவே இல்லை. நம்ம ஜீவனுக்கு அந்த கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்கு சுகதுக்கம் அனுபவிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு உபகாரம் பண்ணிட்டு இருக்கு தேவதைகள், அவ்வளவுதானே தவிர இதோட அந்த தேவதைகளுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு பிரம்மசூத்திரத்துல இதுக்கு அதிகரணமே இருக்கு. ஆக அந்த தேவதைகளை போய் இந்த சரீரத்திலே ஜீவபாவேன இருந்துண்டு போக்தாவாக கர்த்தா போக்தாவாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அஜாதசத்ரு ஒத்துக்க முடியுமோ? ஒத்துக்க முடியாது. அதனாலதான் இதை சொல்லாத இது நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டேன். கடைசியில பேசாம இருக்கும்படியா ஆயிடுச்சோ, ஒன்னும் சொல்ல தெரியல. உடனே அஜாதசத்ரு கேட்கிறார், ஏ தாவன்னூ இதி, அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கியா? வேற ஏதாவது உபதேசம் பண்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். இவ்வளவுதான் தெரியும், ஏதாவதி, இவ்வளவு எனக்கு தெரிஞ்ச பிரம்மத்தை இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப சொன்னார், நைதாவதா விதித்தம் பவதி இதி. இவ்வளவு தெரிஞ்சுட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுட்டதாக சொல்ல முடியாதே போல இருக்கே. பிரம்மம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இவ்வளவு இந்த ஞானத்தை வச்சுன்னு சொல்ல முடியாதே அப்படின்னு. ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம் சொல்லல, இது போராதுங்கிற. இப்ப நீ தெரிஞ்சுட்டு இருக்கியே, இந்த தெரிஞ்சின்றது ஞானமே இல்லைன்னு சொல்லல, சுத்தமா உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லல. இவ்வளவு தெரிஞ்சது போராதுப்பா. நைதாவதா விதித்தம் பவதி அப்படின்னு, நைவ விதித்தம் பவத்தின்னு சொல்லல. இவ்வளவு வேதனம் பண்ணிது போராது. ஏன் அப்படின்னு கேட்டா, இதுவும் பிரம்மந்தான். எந்த உபனிஷத்து பிரகாரம் அந்த தேவதையில எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ அந்த சைத்தன்யம் மாத்திரம் பிரம்மம் இல்லையா என்ன? அதுவும் பிரம்மம் தானே. சைத்தன்யம்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான், அது பிரம்மஸ்வரூபந்தான். ஆக அது தேவதையில இருந்தா என்ன, நம்ம சரீரத்துல இருந்தா என்ன, எங்க இருந்தாலும் அது பிரம்மஸ்வரூபம், அதுல சந்தேகம் இல்லை. ஆக நானா நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கிக்கிறதுக்கு நாம எப்படி அதை தெரிஞ்சுக்கணும்? அந்த ஆதித்யோ பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம அஜ்ஞானம் போகாது. எந்த அஜ்ஞானம் நம்மளை சம்சாரியாக ஆக்கி வச்சிருக்கோ, நம்மளுடைய ஸ்வரூபத்தை மறைச்சு அந்த அஜ்ஞானத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த ஞானம் போராது, அது பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போராது. அப்ப அதுக்கு வேண்டிய ஞானம் உனக்கு இல்லை. அப்ப அதுக்கு வேண்டிய ஞானம் வரணும்னா என்ன எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா, நீ முதல்ல இந்த சரீரத்துல ஜீவாத்மாவாக இருப்பது எது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அவனை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அவர் உபதேசம் பண்ணுவார், தத்துவபசின்னு உபதேசம் பண்ணுவார், அகம் பிரம்மாஸ்மியத்தை நாம கிரகிக்கணும். அது பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்ப அப்படின்னா புரிஞ்சுக்கணும், உனக்கு இந்த சரீரத்துல போக்தாவாக இருக்கக்கூடிய ஜீவன் யாருன்னு கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு இதுதான் அபிப்பிராயம். ஆக தெரிஞ்சின்றது போராது அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே இவனுக்கு கர்வம் பூரா போயிடுச்சு. இவன் என்ன பண்ணினா, இந்த பாலாகி சகோவாச்ச கார்க்ய உபத்வாயானி உபத்வாயானி துவாம் உபயானி அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு பாரிபாஷிக சப்தம் மாதிரி. நான் உனக்கு சிஷ்யனாக வருகிறேன், நீ என்னை சிஷ்யனாக கிரகிச்சுண்டு எனக்கு உபதேசம் பண்ணு. இவ்வளவு தூரம் அதுக்கு அர்த்தம் உபத்வாயானி. இவன் சிஷ்யனா இப்போ நான் வரேன்னு ஒத்துனுட்டான். நான் உனக்கு சிஷ்யனா வரேன், உனக்கு தெரிஞ்ச அந்த பிரம்மஸ்வரூபத்தை நீ எனக்கு உபதேசம். ஆனா ராஜா என்ன சொல்றான், சகோவாச்ச அஜாத சத்ரு, இது சரியில்லை, பிரதிலோமம்னு சொல்ற. எத் பிரதிலோமம் வைத்தது யத் பிராமணா க்ஷத்ரியம் உபேயாத் பிரம்மமே வக்ஷ்யதீதி. இது தர்மசாஸ்திரத்துக்கு
ஒத்து வராது, அதுக்கு விரோதம் உள்ளது. ஆகையால நீ கவலைப்படாத. வியேவத்வா ஜபயிஷ்யாமி துவாம் விஜ்ஞபயிஷ்யாமேவ அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கணும். உனக்கு என்ன தெரியும், நான் நிஜமான பிரம்மம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதானே நான் அதை தெரிய வச்சு விட்றேன். நீ எனக்கு சிஷ்யனா வரணுங்கிறது அவசியம் இல்லை. இதுலேருந்து ஒரு ஆச்சாரம் தெரியுறதா. என்ன தெரியறதுன்னா, நமக்கு தெரியாத விஷயத்தை ஆற்ற வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் கற்றுக்கும் போது நாம் மரியாதை கற்றுக்கிறவன் தன்னுடைய வினயத்தோடு தான் அங்கே எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணும். ஆனால் சொல்லி கொடுக்கிறவன் இருக்கானே, அவன் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் அவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கு இந்த இடத்துல. உடனே இவனை எங்க அழைச்சின்னு போறாரா, தம் பானவ் ஆதாய உத்தஸ்தௌ, அவர் கையை பிடிச்சுன்னு எழுந்திருக்கிறார். ராஜா, இவர் மகாராஜாவா இருக்கார். பாலாக்கி இன்னும் தெரியலேன்னு நிரூபணம் எடுத்தோ உடனே அவனை கையை பிடிச்சு, ஏன்னா அவனுக்கு விசுவாசம் வரணுமா. அவன் தெரியலே, ரொம்ப தெரிஞ்சிருக்குன்னு தன்னை நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கு தெரியலே அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் ஒரு மனசுல ஒரு கலக்கம் வந்துடும். அப்ப நிஜமா உண்மையை சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி குறைஞ்சு போயிடுவான். நான் 2 இடத்துல இதை பார்த்தேன். உபநிஷத்துல தன்னை பத்தி ரொம்ப வசத்தியாக நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அப்படி இல்லை அப்படின்னு பாதஜானம் வரும்போது அப்படியே உடஞ்சு போயிடுமா மனசு. அப்ப அந்த சமயத்துல அவளுக்கு வரக்கூடிய அந்த துக்கத்தினாலே சாதாரண விஷயத்த சொல்றத கூட சரியா கிரகிப்பாங்கிறது கிரகிக்க முடியாது போயிடுவான். இதை நான் எங்க பார்த்தேன்னு கேட்டா, பிரஜாபதி வித்யன்னு இருக்கு சாந்தோக்கியத்துல. அங்க தேவராஜன் இந்திரனும் அசுரராஜன் விரோச்சனனும் 2 பேரும் பிரஜாபதி கிட்ட பிரம்ம வித்தியை கத்துக்கிறதுக்காக போறார். அவர் சரியா உபதேசம் பண்ணினார். ஆனா உபதேசத்தை சரியா இவாளால கிரகிக்க முடியல. அவர் 2-3 தடவை பிரயத்தனம் பண்ணி பார்த்து சொல்லி கொடுத்தார். இவாளுக்கு சரியா புரிய வைக்கிறதுக்கு பார்த்தார். ஆனா இவாளால புரிஞ்சுக்கவே முடியல. இவாளா உன்னை சொன்ன உடனே கடைசியில இப்படித்தானே அப்படின்னு கேட்டபோது ஆமா அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சுட்டார். அப்படிதான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காருங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. ஆனா நீ புரிஞ்சுன்றது தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பாமல் ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறார். அனுப்பிச்சு விட்டு அவ போனதுக்கு அப்புறம் பரோட்சமாக அந்த சபையில என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் சொல்லி கொடுத்தேன், அவளுக்கு வரல, நான் என்ன செய்ய முடியும், நான் இப்ப சொல்றது அவ காதுல வேட்டம் பரம்பரையா எப்படியாவது போய் சேருவேன். ஒரு இடத்துல பேசுறது இன்னொருத்தர்கிட்ட காதுல விழுந்து விடுறதே, பரம்பரையா போயிடுறதே. அப்ப அவளுக்கு தெரிஞ்சுட்டு அவளா வரட்டும். அப்ப அங்க ஒரு கேள்வி வருது, அவ திரும்பி சரியா புரிஞ்சுக்கணுங்கிற அபிப்பிராயத்துல தானே அவ புரிஞ்சுக்கலைங்கிறத எங்க கிட்டே சொல்றேன், இதை அவாகிட்டயே நேரம் சொல்ல இருக்கலாமோ. அப்பா உனக்கு புரியல, நான் இவ்வளவு சிரமப்பட்டு சொல்லி கொடுத்தேன், உனக்கே புரியலையே அப்படின்னு நேரம் சொன்னா சிரமம் இல்லையோன்னு அப்படின்னு கேட்டா, அவ 2 பேரும் ரொம்ப வசத்தியான பதவியில இருக்கிறான். பதவி பெரிய பதவி, பெரிய பதவியில இருக்கு. ஆனா பெரிய பதவியில இருந்ததுக்காக சரியா புரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பதவிக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆனா அந்த பதவியில இருக்கிறவாளுக்கு தன் மேல ஒரு ஆத்மாபிமானம் ஒண்ணு இருக்கும். அப்படி இருக்கிறச்ச உங்களுக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சாதாரண சிஷ்யன் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டா அவன் மனசு கஷ்டப்படுமா. கஷ்டப்பட்டால் என்ன அர்த்தமே அப்படின்னு கேட்டா, அப்ப புரிய வைக்க முடியாது. மனசு ஸ்வஸ்தமா இருந்தா தான் அந்த விஷயத்தை புரிய வைக்க முடியும் இல்லையா. கஷ்டப்பட்டு இருக்கிறச்ச உனக்கு வித்தியை சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஆக தன் விஷயத்துல ஒரு ரொம்ப அபிமானமாக வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அவகிட்ட பேசுறச்ச ஜாகிரதையா பேசணும். அவளுடைய மனசு கலங்காமல் இருக்கும்படியாக சொல்லணுமேங்கிறதுக்காக ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா அதோட நின்னுட போறாளே அப்படிங்கிறதுக்காக இதையும் சொல்லி வைக்கிறேன். இது பரம்பரையா போய் சேரும். அப்புறம் சரி நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா இல்லைன்னு சொல்லி திரும்பி புரிஞ்சுக்கிறதுக்கு வருவா. அப்படி அவளுக்கா புரியணுமா. அவ புரிஞ்சுட்டது சரியா இல்லைன்னு அவளுக்கா புரியணும். நான் நேரடியா முகத்துல அடிச்சா மாதிரி சொன்னேன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு அங்க ஒண்ணு தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் இப்ப உனக்கு தெரியலேன்னு ஆனா முகத்துல அடிச்ச மாதிரி இவர் சொல்லிட்டார். அதனால அஜாத சத்ருடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. இப்படி இருக்கிறச்ச அவனுக்கு சிஷ்யனா வந்தாலும் நாம சொல்லி கொடுக்கறது சரியாக
அவனால கிரகிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக அவனுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தணும், நம்பிக்கையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கையை பிடிச்சு அழைச்சுன்னு போறான் மகாராஜா அப்படின்னு வாக்கியத்துல இருக்கு. பாஷக்காரர் எழுதுறார், கார்கம் கார்கியம் சலஜ்ஜம் ஆலக்ஷ்ய விஸ்ரம்ப ஜனனாய பாணம் ஹஸ்தே ஆதாய கிரகீத்வா உத்தஸ்தௌ உத்திதவான். பாஷக்காரர் எப்படி பார்த்திருக்காங்கிறது நமக்கு தெரியுது அந்த இடத்துல. கையில பிடிச்ச அழைச்சிட்டு போறார் அப்படிங்கிறது எதுக்காக, எங்க அழைச்சிட்டு போறாருன்னு சொன்னது எதுக்காகனா அதுக்கு ஒரு அழகான தாத்பரியத்தை பாஷக்காரர் எழுதுறார். சரி, அழைச்சனி எங்க போனார்? அங்க யாரோ ஒரு சொன்னா தூங்கிட்டு இருந்தா. அங்க ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருந்தான், சுஷுப்தியில இருந்தான். அந்த சுஷுப்தியில இருந்தவங்கிட்ட போனோம். இந்த ஆளுக்கு அந்த சுஷுப்தம் தான் தேவை. நமக்கு அந்த தூங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட அவரை சொல்லி கொடுத்தா நமக்கு புரியாது. ஆனா இவ்வளவு தூரம் பேசினா இந்த ஆளுக்கு கார்கியனுக்கு சுஷுப்தம் கிட்ட போய் சொல்லி கொடுத்தாதான் புரியும் அப்படிங்கிறதுக்காக அங்க போனா. எல்லாருக்கும் இதே மருந்துன்னு வச்சுக்க முடியாது, இதே உதாரணத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த சுஷுப்தனாக இருக்கக்கூடியவன் அவன் எப்படி இருப்பான், நம்மளை புரிஞ்ச ஒரு நல்ல தூக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம தூங்குவான். ஆனா மூச்சு காத்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, மூச்சு காத்து இருக்கும், சீரா அந்த மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன, நம்ம என்ன புரிஞ்சுப்போம், ஆள் தூங்குறான் ஆனா அவனுடைய பிராணன்கள் வேலை பண்ணிட்டு இருக்கு. பிராணாக்னய ஏவ அஸ்மின் புரே ஜாகிரதி. அது தூங்கல, அது வேலை பண்ணிட்டே இருக்கு பிராணன். மற்ற இந்திரியங்கள்லாம் ஒன்றும் வேலை செய்யல, மனசு கூட வேலை செய்யல சுஷுப்தி காலத்துல. ஆனா பிராணன் முழிச்சுண்டு வேலை செய்யறது. இந்த பிராணன் வேலை செய்யணும்னா அந்த பிராணம் வேலை செய்யறதுக்குன்னு ஒரு தேவதை இருக்கோ இல்லையோ, அதுவும் வேலை செய்யறது அப்படின்னு ஆச்சா. கண்ணு வேலை செய்யணும்னா அந்த தேவதை வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அதே மாதிரி இந்த பிராணன் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா தேவதை வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த அஜாதசத்துல என்ன புரிஞ்சுட்டு இருக்கான், இந்த பிராணன் வேலை செய்யறதுக்கு எந்த தேவதையோ அந்த தேவதை தான் இங்க இந்த சரீரத்துல ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு பார்த்தானோ இல்லையோ. அவர் 12 சொல்றச்ச இதுவும் ஒண்ணு வந்தது அதுல. அப்ப அதுல வரைச்ச அது ஆத்மா இல்லைன்னு புரிய வைக்கும். இது ஒண்ணு ஆத்மா இல்லைன்னு புரிய வச்சால் மற்றதுக்கு ஆதித்யம் கண்ணுக்கு தேவத்தை, காதுக்கு தேவத்தை, அந்த தேவதைகள்லாம் இந்த சரீரத்துல ஆத்மா இல்லைங்கிறத ரொம்ப சுலபமா புரிஞ்சு விடலாம். நமக்கு கஷ்டமே அதுதான். இந்த ஸ்தூலமான சரீரம் ஆத்மா இல்லைன்னு முக்காவாசி பேருக்கு தெரியுறது, அதை கண்டுபிடிச்சிடுறான், ஈஸியா கண்டுபிடிக்க முடியுறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் இருக்கே, இதுகளுக்கு கூட ஆத்மா இல்லை அப்படின்னு அதுவும் சுலபமா கண்டுபிடிச்சிடலாமா. ஏன் அப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப கண்ணுதான் ஆத்மா அப்படின்னு சொன்னால் கண்ணால பார்த்ததை கண்ணுக்கு தான் திருப்பியும் ஸ்மரிக்க முடியும். ஆனால் கண்ணால பார்த்ததை நான் அதே தொடரேன்னு சொல்லி யோகம் அத்ராட்சம் சோகம் ஸ்பிருஷாமி அப்படின்னு சொல்றானே. அப்ப தொடரவனும் பார்க்கிறவனும் ஒண்ணுன்னு தெரியறதோ இல்லையோ. இப்ப கண்ணு பார்க்கறது ஆனா தொடரல, எது தொடர்றதோ அது பார்க்கலேன்னு சொன்னா யோகம் அத்ராட்சம் சோகம் ஸ்பிருஷாமின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக இந்திரியங்கள் தனித்தனியாக நம்ம சரீரத்துல இருக்கிறதுனால இது ஆத்மா ஆக முடியாது. இந்த சரீரம் இந்திரியங்கள் எல்லாம் எதுக்காக வேலை செய்யறதோ அதுதான் ஆத்மா. அது இதுகளை காட்டிலும் தனியாக இருக்கணும்னு கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி இருக்கும் போது எதுல நமக்கு பிரிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு கேட்டா இந்த பிராணன் இடத்துல. மனசும் கஷ்டமான விஷயம்தான். மனசு புத்தியிலேருந்து ஆத்மஸ்வரூபத்தை தனியா பிரிக்கிறதுங்கிறது சிரமமான விஷயம், அதை இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்தில் இந்த பிராணன் இருக்கோ இல்லையோ, பிராணனை தான் நம்ம ஆத்மான்னு அநேக பேர் லௌகிக்கால் கூட அந்த பிராணனை தான் உயிர்னு அதைத்தான் ஆத்மானு வச்சுட்டு இருக்க. ஆத்மானா என்ன, மூச்சு காத்து இருக்கு. மூச்சு காத்துங்கிறது என்னது, அந்த பிராணனுடைய வேலை. அந்த பிராணன் தான் ஆத்மா, இந்த சரீரத்துல ஜீவாத்மா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க.